நம்ம சூர்யா நடிப்பில் மாசான ஆள். அவருடைய திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி. கருப்பு திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி மதுரையில் நடக்குது. அதை பற்றின லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, கருப்பு திரைப்படம் அப்டேட் வந்ததுலேருந்தே ஒரு பெரிய எக்ஸப்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு டைரக்ஷன் ஆர்ஜே பாலாஜியுடைய டைரக்ஷனில் படங்கள் ஹிட்டாக இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோவோட ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்ற எக்ஸப்டேஷன் பெரிய அளவில் இருக்குது. அண்ட் சூர்யா அவர்களுக்கும் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆஃப் படமாக இந்த படம் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு நம்ம சூர்யா. பட் இப்போது இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆக வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது சூர்யாவுடைய அப்கமிங் மூவி லிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா. அண்ட் ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷன், சூர்யா நடிக்கிறாரு, மியூசிக் சாய் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துருந்தது. ஸோ புது மியூசிக் டைரக்டராக அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்தது. பட் அதுக்குள்ளேயே சாயோடைய மியூசிக் சாங்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான ஹிட்ஸையும் வைபையும் க்ரியேட் பண்ணி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக தான் ஆடியோ லான்ச் அப்போது நம்ம சாய் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னே சொல்லி ஆகணும். சாய் இப்போது பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக தமிழில் எக்கச்சக்கமான ஹிட் பாடல்ஸை கொடுத்தாச்சு அப்படின்ற ஒரு லெவலில் தான் இந்த படத்துக்கு வராரு. பட் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி சில இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு ஏஆர் ரகுமான் அவர்களை தான் மியூசிக் டைரக்டராக பிளான் பண்ணியிருந்ததாகவும் சில சூழ்நிலைகளில் தான் அடுத்ததாக சாய்கிட்ட போனதாகவும் சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் ஆர்ஜே பாலாஜி நிறையவே பேசுவார் மியூசிக் டைரக்டர் பற்றி அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆர்ஜே பாலாஜி கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பேசுவார். அவருக்கு பேசுகிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு ஜாபாகவே ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னும் பொழுது எக்கச்சக்கமான விஷயங்கள் ஒரு ஃபன்னான ஒரு ஆடியோ லான்ச்சாக கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் சாய் அண்ட் அடுத்தடுத்த சாங்ஸை கேட்குறது ஆர்ஜே பாலாஜியுடைய டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாலும் த்ரிஷா அவங்களும் இந்த திரைப்படத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பீச்சும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் போக சூர்யாவுடைய ஃபேன்ஸ் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம நடிப்பு ஸ்டாரான சூர்யா அவர்கள் இன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் என்னென்ன விஷயங்களை பேச போகிறார் அப்படின்ற ஒன்று தான். எப்பயுமே அருமையாக பேசக்கூடிய சூர்யா அவர்கள் இன்றைக்கி என்னென்ன கருத்துக்களை சொல்வார் அப்படின்றதெல்லாம் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. பட் திரைப்படம் டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் மே மந்த் ரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ரிலீஸ் டேட்டும் ட்ரெய்லரில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். சம்மர் ஹாலிடேயில் ரிலீஸ் ஆகிற கருப்பு திரைப்படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்போட நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஆடியோ லான்ச்சில் ஒவ்வொரு செலிப்ரிட்டியும் வந்து பேச ஆரம்பித்த உடனே நான் ஒரு வீடியோ மூலமாக என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.